படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடாகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். இந்திய ஹாக்கியில் புகழ்பெற்றவர் மேஜர் தியான் சந்த். ஹாக்கியின் மந்திரவாதி என்று அழைக்கப்படும் இவர் இந்தியாவிற்காக 3 ஒலிம்பிக் தங்க மெடல்களை வாங்கி தந்துள்ளார். இவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்திய அரசாங்கம் இவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதியை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை பெரியநாயக்கன் பாளையம் யுனைடெட் கல்வி நிறுவன வளாகத்தில் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்திய ஹாக்கியில் புகழ்பெற்ற மேஜர் தியான் சந்தின் பிரம்மாண்ட சிலை திறக்கப்பட்டுள்ளது. யுனைடெட் கல்வி நிறுவனத்தின் வெளிப்புற அரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள இச்சிலையினை முன்னாள் இந்திய ஃபீல்டு ஹாக்கி வீரரும் மேஜர் தியான் சந்தின் மகனுமான அசோக் குமார் சிங் திறந்து வைத்தார். தொடர்ந்து மேஜர் தியான் சந்தின் திருவுருவ சிலைக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு யுனைடெட் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் தலைமை வகித்து பேசினார். தொடர்ந்து நிர்வாக அரங்காவலர் டாக்டர் CAM கைலாஷ்குமார் சிறப்புரையாற்றினார். செயலாளர் அருண் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களுக்கு யுனைடெட் கல்வி நிறுவன ஸ்கவுட் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவர்கள் ட்ரம்ஸ் இசைத்து சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கினர். இதில் ஹாக்கி இந்தியா, ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு, கோயம்புத்தூர் ஹாக்கி அசோசியேஷன், டாக்டர் செந்தில் ராஜ்குமார் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து சிறப்பு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் யுனைடெட் கல்வி நிறுவன நிர்வாக இயக்குனர் சிவகுமார், யுனைடெட் பொறியியல் கல்லூரி முதல்வர் அப்துல் ரஃப், யுனைடெட் பொறியியல் கல்லூரி கல்வி இயக்குனர் மைத்திலி சண்முகம், யுனைடெட் பார்மசி கல்லூரி முதல்வர் அழகர் ராஜா, யுனைடெட் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் விஜயா, யுனைடெட் நர்சிங் கல்லூரி மற்றும் மெடிக்கல் சயின்சஸ் கல்லூரி முதல்வர் ரூபி அனிதா, யுனைடெட் பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் காயத்ரி, தி யுனைடெட் பப்ளிக் பள்ளி முதல்வர் ஹரிணி மற்றும் யுனைடெட் கல்வி நிறுவன உடற்கல்வி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை யுனைடெட் கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் RP நவீன்குமார் ஒருங்கிணைத்திருந்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வித்துறை ஆசிரியர்கள் டாக்டர் சுரேஷ், பிரதீப், பசுதேவன், பிரியா, சிந்துஜா, நரேஷ், பூபதி, கிருஷ்ணா ஆகியோர் செய்திருந்தனர். நன்றி.